ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா சைவ மீன். நிறைய பேர் அசைவம் சாப்பிட முடியலன்னு வருத்தப்படுறீங்களா? வாங்க சைவத்துலேயே மீன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வாழைக்காய். வாழைக்காயில் மேலே இருக்கிற நாரை உரிச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் மாதிரியே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் மாவு சிறிதளவு, கடலை மாவு சிறிதளவு, அரிசி மாவு சிறிதளவு, மைதா சிறிதளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு, மல்லித்தூள், அவ்வளோதாங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு, ஒரு அரை லெமனு, எண்ணெய், தூள் உப்பு, அவ்வளோதாங்க. நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காயை நம்ம ஆஃப் பாயில் ஸ்டேஜ் வர மாதிரி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரத்தில் வச்சு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதான் ஆஃப் பாயில் ஸ்டேஜில் வெந்தால் போதும். பாருங்கள், ஆஃப் பாயில் ஸ்டேஜில் வெந்துருச்சு. இப்போ நம்ம போதும் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தூள் மாவு எல்லாத்தையும் ஒரு தட்டில் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த ஆஃப் லெமனு கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு இருக்குதானு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உப்பு வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஆஃப் பாயில் ஸ்டேஜில் வேக வச்சுருக்கிற வாழைக்காயை இது கூட போட்டு பரட்டிக்கலாங்க. ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, நாங்கள் எதுவும் சேர்த்தலை. மாதிரி மசாலாவில் பரட்டினதை ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாங்க. தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு தோசைக்கல் சூடானதும் நம்ம பரட்டி வச்சுருக்கிற வாழைக்காயை இதை கூட போட்டுக்கலாங்க. தோசைக்கல்லில் போடலாங்க. பாருங்கள், வெந்துருச்சு. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. பார்க்கவே பார்த்திங்கன்னா அருமையாக மீன் மாதிரியே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான சைவ மீன் ரெடிங்க. சிம்பிளான ரெசிபி தாங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.